ஹலோ வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு சிக்கன் மீட் ஷாப், கோழி கடைய வந்து குறைந்த முதலீட்ல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சிக்கன் ஷாப் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை? லொகேஷன் எப்படி சூஸ் பண்ணணும்? எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஆகும்? என்னென்ன எக்யூப்மென்ட் வாங்கணும்? ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இத பண்றதுக்கு வந்து ட்ரெய்னிங் எதுவும் தேவையா? எல்லாருமே பண்ண முடியுமா? இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பத்தின ஃபுல் பிசினஸ் பிளான பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனால என்னுடைய வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அல்லது சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும். அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எந்த மாதிரியான ரீட்டெயில் பிசினஸா இருந்தாலுமே வந்து லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லொகேஷன் தான் வந்து உங்களுடைய பிசினஸ சக்சஸ்ஃபுல் ஆக்குறதும், ஃபெயிலியர் ஆக்குறதும் அதுதான் முக்கிய காரணம். ஸோ சிக்கன் ஷாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, லொகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது எந்த மாதிரி இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மாதிரியான இடங்கள்லயும், மக்கள் போக்குவரத்து அதிகமா இருக்கிற மெயின் ரோட்லயும் இத வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சிக்கன் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து நான் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து ஸ்பேஸுக்கான ரென்ட்டு, 2வது எக்யூப்மெண்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்குறீங்களோ அதுக்கான செலவு, 3வது வந்து ஸ்டாக், அது கோழி ஸ்டாக் வாங்குறது. ஸோ ஸ்பேஸ் ரென்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4000லேருந்து ஒரு 10,000 நீங்க ரென்ட் குடுக்குற மாரி இருக்கும். எக்யூப்மெண்ட் மெட்டீரியல்ஸ் மொத்தமா டோட்டலா சேர்த்தீங்கன்னா 60,000லேருந்து 80,000 வரும். நீங்க என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கணுங்கிறத வீடியோக்கு பின்னாடி நான் சொல்றேன். அடுத்தது வந்து 3வது வந்து ஹென் ஸ்டாக். ஹென் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து கோழி ஸ்டாக் நீங்க வாங்கி வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது, அது ஒரு ரூ. 10,000 உங்களுக்கு வந்து செலவாகும். மத்தபடி நீங்க வந்து பெரிய லெவல்ல பண்றதா இருந்தா, நீங்க ஆள் போடுற மாரி இருக்கும். ஆள் போட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து நீங்க சம்பளம் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 இருந்து ரூ. 1,50,000 இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா இந்த பிசினஸ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து அட்வான்ஸ நான் வந்து அக்கவுண்ட்ல கொண்டு வரல. ஏன்னா அட்வான்ஸ் உங்களுக்கு 30,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஆகும். லொகேஷன பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் அட்வான்ஸ் வந்து நீங்க திரும்பி வாங்குறதுனால, ஸோ அத நான் வந்து ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் அத கொண்டு வரல. ஸோ டோட்டலா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 இருந்து ரூ. 1,50,000 இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிற முடியும். ஸோ சிக்கன் ஷாப்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் கிளீனிங் மிஷின். இந்த சிக்கன் கிளீனிங் மிஷின் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சிக்கனுடைய இறகுகள் எல்லாம் அந்த கோழியோட இறகுகளெல்லாம் கிளீன் பண்ணி நமக்கு ஹோல் சிக்கனா குடுக்கும். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும். 7,000 30,000 வரைக்கும் நமக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 சிக்கன் போடுற மிஷின் இருக்கு. அ 5, 10, 20, 25 இந்த மாரி பெரிய மிஷின். அதாவது மிஷின் கெப்பாசிட்டி அதிகமாக இதனுடைய ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இதுக்கான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7,000ல இருந்து 30,000 வரைக்கும் ஆகும். ஸோ இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோழிகள் எல்லாம் அடைச்சு வைக்கிற கூண்டு. இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டு வந்து ஒரு கோழி இருக்கிற மாரி அளவு இருக்கும். இல்ல பெரிய நெறைய கோழிகள போட்டு வைக்கிற கூண்டும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு கோழிக்கு வந்து போட்டு வைக்கிற கூண்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 செலவாகும். ஸோ நீங்க எத்தன கோழி ஸ்டாக் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, நீங்க இத எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000லேருந்து 10,000 ஆகும். 10,000 ஆகும் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி ஒரு ஷோகேஸ் மாரி போட்டு அதுக்குள்ள கூண்டு வைக்கிறதா இருந்தா 10,000 வரைக்கும் உங்களுக்கு ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் ஷாப்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ல சிக்கன் கட்டிங் மிஷின். இப்ப நீங்க வந்து நான் வந்து கையில வந்து கட் பண்ணல. நான் ஆட்டோமேட்டிக்கா சிக்கன வந்து வெட்டி குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் மிஷின் வேணும் கட்டிங்க்கு அப்படின்னீங்கன்னா, கட்டிங் மிஷின் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, 20,000 வந்து 35,000 வரைக்கும் மேக்ஸிமம் 35,000 உங்களுக்கு வரும். இதனுடைய செலவு ரேட் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு எப்ப தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிக்கன் கட் பண்ண தெரியாது. நான் கட் பண்ண பழகிக்க விரும்பல. அப்படி இல்லன்னா, நான் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மிஷின் நீங்க வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்து நீங்க சிக்கன் கட்டிங்க வந்து நீங்களே பழகிக்கலாம். இதுக்கான யூடியூப் வீடியோஸ் நெறைய இருக்கு. ஹவ் டூ கட் ஹோல் சிக்கன் அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா, நெறைய வீடியோஸ் வரும். நீங்க இத பார்த்து வந்து நீங்களே வந்து கட் பண்ண பழகிக்கலாம். இத நீங்க ட்ரெய்னிங் போணும்ங்கிற அவசியமும் இல்ல. அப்படி உங்களுக்கு ட்ரெய்னிங் வேணும் அப்படின்னாக்கா, நீங்க ஏதோ ஒரு சிக்கன் கடையில போய் ஒரு 1 மாசமோ, 2 மாசமோ நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். அந்த அவசியம் கூட இல்ல. இப்ப யூடியூப் இருக்கிறதுனால நீங்க வீட்லயே கூட இத கத்துக்கலாம். நீங்க இந்த இந்த பிசினஸ்ல இறங்க போறதா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிங் மிஷின் உங்களுக்கு தேவைப்படும். வெயிங் மிஷின் வந்து எவ்வளவு அ அ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5,000லேருந்து 10,000 நல்ல வெயிங் மிஷின்னா 5,000லேருந்து 10,000 ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம கத்தி, மத்த மாரி கட் பண்றதுக்கு கத்தி, அப்புறம் வுட்டு
அதாவது நீங்க இந்த கட்ட, உடன் கட்ட, அதில மேல தான் வச்சு சிக்கன கட் பண்ண அதுவும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. நீங்க இந்தியா மார்ட்ல வந்து சிக்கன் வுட்டுன்னு அடிச்சீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அத பை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு 1,00,000 இருந்து 1,50,000 இருந்தாக்கா தாராளமா இந்த சிக்கன் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸ். அடுத்து இதில எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த சிக்கன் ஷாப் பிசினஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்க வந்து சிக்கன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒரு கேஸா எடுப்பீங்க. ஒரு கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 20லருந்து 22 கோழி, 20 கோழி இருக்கும் உங்களுக்கு. ஒரு கோழி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் வந்து ரூ. 90லேருந்து ரூ. 100 ரூ. 105 மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்ப 20 கோழி. ஸோ நீங்க வந்து என்ன பிரைஸ்க்கு வாங்குவீங்க அப்படின்னா, அ அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 2000க்கு வந்து ஒரு கேஸ் வாங்குவீங்க. நீங்க ஒரு கோழி செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 180லேருந்து ரூ. 200 வரைக்கும் இப்போ வந்து கிலோ இருக்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு அ ஒ 20 கோழி நீங்க ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னாக்கா, 3,600 வாங்குற பிரைஸ் வந்து 2,000 செல்லிங் பிரைஸ் வந்து 3,600 கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஸுக்கு வந்து ரூ. 1,500லேருந்து ரூ. 1,600 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கேஸ். ஸோ வாரத்தில எல்லா நாளுமே அதிகமா போகும்ன்னு சொல்ல முடியாது. ஸோ சனி, ஞாயிறு, புதன் வாரத்தில ஒரு 4 நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா போகும். உங்களுக்கு 2 கேஸ், 3 கேஸ் கூட போகும். ஸோ அப்படிங்கிறம்போது ப்ராஃபிட் வந்து ஒரே ரேஞ்சுல இருக்காது. ஒ ஒ லீவ் நாள்ல வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். மத்த நாள்ல வந்து உங்களுக்கு ஆவரேஜா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்ல உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,600 கிடைக்கும். ஸோ இந்த செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா, ரீட்டெயில் செல்லிங். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹோட்டல் கடைங்கள்ல வந்து டை அப் வச்சுக்கிட்டு, நீங்க ஹோட்டல் கடைங்களுக்கு ஹோல்சேலாவும் சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல், ஒரு கோழில பார்த்தீங்கன்னா, சில்லறை விழுகும். அதாவது வேஸ்டேஜ் விழுகும். அந்த வேஸ்டேஜ் வந்து சில்லறை அப்படின்னு சொல்லுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, சூப்பு கடைங்களுக்கெல்லாம் தேவைப்படும். அது வந்து கிலோ வந்து அவங்க ரூ. 50லேருந்து ரூ. 60 குடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு கோழில வந்து 150 கிராம்லேருந்து 200 கிராம் வந்து சில்லறை விழுகும். அப்படிங்கிறபோது, ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் போகுது அப்படின்னா, அது ஒரு 2, 3 கிலோ வரும். அதில உங்களுக்கு தனியா ஒரு ரூ. 200 ரூ. 250 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா உங்களுக்கு ரூ. 1,500லேருந்து ரூ. 1,600 மத்த செலவெல்லாம் போறதுக்கு கையில உங்களுக்கு வந்து ரூ. 1,000லேருந்து ரூ. 1,200 கையில வந்து உங்களுக்கு நிக்கும். மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 30,000லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஷாப்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த பிசினஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் என்குயரீஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கேன். அதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு நல்ல ஒரு தொழில் தகவலோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.